நவம்பர் மாதம்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்தாக்கள்லாம் மாலை போடுவா. அது ஒரு சீசன். ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போடுறது என்ன? கார்த்திகை 1 பிறந்தா நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறது என்ன? 1ஆம் தேதி மார்கழி 1 பிறந்தா நம்ம முருகர் கோயிலுக்கு மாலை போடுறது என்ன? பக்தாக்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன். பக்தியா இருங்க. அது உங்கள நெறிமுறைப்படுத்தும். அது நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. உங்கள் வாழ்வை நெறிமுறைப்படுத்த அது ஒரு வழி. ஆனா நம்ம நம்ம பக்தாக்கள், நம்ம ஸ்டூடண்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் கோயிலுக்கு போறது. மாலைய இறக்கி வச்சுட்டு, நம்ம மாலை எதுக்கு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, பேட் ஹேபிட்ஸ்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு வீட்லயே போட சொல்லுவாங்க. சில பேர் போடுவாங்க. நீ மாலையில போய் மாலைய இறக்கி வச்சுட்டு, வரும்போதே பார்த்தீங்கன்னா, கையில காசு இருக்காது. ரூ. 40 தான் இருக்கும். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு அக்கவுண்ட்ல காச மாத்தி, வர வழியில கேரளாலயே ஒரு ஒயின் ஷாப்ல நிப்பாட்டி நீ தண்ணிய போடுற. இந்த மசருக்கு நீ எதுக்கு மாலை போடணும்? அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்கள ஒரு இங்க இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை அப்படிங்கிறது உங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு. ஆகவே நீங்க நல்வழிப்படுத்தப்பட வேண்டுமானால் அங்க பின்பற்ற வேண்டும். போய் மாலைய இறக்கி வச்சுட்டு தண்ணிய போட்டா நீ எதுக்கு நான் மாலை போடுறேன்? ம். இதுல வேற புகையில வச்சுக்கலாமா? சிகரெட் வச்சுக்கலாமா? என்னடா டேய் கருப்பு சாமிக்கு மாலை போட்டுருக்கீங்க? ஆ? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நண்பர்களே. நம்ம அசுத்தப்படுத்த வேணாம். புனிதமானது. நீ பண்றன்னா ஒரு தெளிவா பண்ணு, இல்ல பண்ணாத. அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து. எவ்வளவுதான் கூவி கூப்பிட்டாலும் யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானா வரும், நிச்சயமா வரும்.